இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். இன்றைய தலைப்பு பிரிந்து போகிறவன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கும்படி செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று சொல்லி மனிதனுடைய படைப்பை குறித்து இங்கே அப்போஸ்தலரிலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்திலேயே, வானமும் பூமியும் அதனுடைய சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன, ஆண்டவர் 7வது நாளை பரிசுத்தமாக்கி அதை ஓய்வு நாளாக மாற்றினார் என்று பரிபூரண படைப்புகளையும் ஆண்டவர் அங்கே முடித்து விட்டார். மனிதனை குறித்து ஒரே இரத்தத்தினாலே அவர்களை தோன்ற பண்ணி, இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் செய்ய பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி இங்கே மல்கியா தீர்க்கன் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆணும் பெண்ணுமாக படைக்கப்பட்டவர்கள் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை இந்த பூமியிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் எல்லாரையும் ஒரே விதமான இரத்தத்தினாலே ஆண்டவர் தோன்ற பண்ணி அவர்களுடைய ஆவியிலே ஒரு பலனை கொடுத்து அதற்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு கூட உலாவி அவர்களோடு கூட வாசம் பண்ணும்படியாய் கடந்து வந்தார்கள். பயமின்றி எரிச்சலின்றி அத்தனையாய் அமைதியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய வழிநடத்துதலின்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இதைத்தான் இன்றைக்கு விசுவாசிகளின் மத்தியிலேயும் தேவ பிள்ளைகளின் மத்தியிலேயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் இங்கே நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு அருமையான மெய் ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கென்று அநேக வழிமுறைகளை எழுதி கொடுத்து அவர்களை வாழ வைத்திருந்த பொழுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் என்று சொன்னால், என்றைக்கு சாத்தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவன் இடைப்பட்டானோ அப்பொழுதே அவர்களுக்குள்ளாக ஒரு இச்சை உருவாகிறது. ஆண்டவர் விளக்கின அந்த கனியை புசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டானபடினாலே தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறான். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே தேவர்களைப் போல மாறிவிடுவீர்கள் என்று சொன்ன அந்த சாத்தானுடைய ஆலோசனையை கேட்டு அதிலே தலையிட்டு கொள்ளும் பொழுது முதலாக அவர்களுக்குள்ளாக ஒரு மனித ஆவியிலே ஒரு பயம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், மனிதனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும். அந்த அளவிற்கு மனிதனுடைய ஆவியிலே ஆண்டவர் அவனவனுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறதற்கான பலத்தை கொடுத்திருந்த போதிலும் கூட அங்கே சாத்தானுடைய காரியங்களுக்கு அவன் சொன்ன ஞானத்திற்கு அவர்கள் விட்டு கொடுத்து தங்களுடைய இச்சையின்படி செய்ய பார்த்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு பயத்தின் ஆவி அவர்களை ஆட்கொண்டபடியினாலே அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தோட்டத்திலே போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். பின்பாக காயினுடைய வாழ்க்கையிலே சாத்தான் தலையிட்டபடியினாலே அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சலின் ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எரிச்சல்களை பயத்தை கொண்டு வருகிற ஒரு ஆவியை இன்றைக்கு மனிதனுடைய ஆவி அதனால் பாதிக்கப்படுகிறபடியினாலே மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாதபடி, தனக்கு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள முடியாதபடி அவனுடைய ஆவியிலே ஒரு முறிவு ஏற்படுகிறதாக 14ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? ஆண்டவர் ஒரு அழகான குடும்பத்தை உண்டாக்கி அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை ஆண்டவர் ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியிலே பெற்றெடுக்கும்படியாக அவர்களுக்குள்ளாக ஆவி ஆத்துமா சரீரம் என்பதை உருவாக்கி இருந்தாரே. ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் உருவாக்க வரவில்லை. ஆண்டவர் இவர்களை கொண்டு பரிசுத்த சந்ததியை இந்த பூமியிலே இவர்கள் உருவாக்குகிற பிள்ளைகளும் ஆவி ஆத்துமா சரீரத்தோடு கூட பிறக்கத்தக்கதாக ஆண்டவர்
ஆண்டவர் அப்படியான ஒரு விசித்திர வினோதமாக மனிதனை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தார். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வந்து அவர் ஜீவ சுவாசத்தை ஊத வேண்டும் என்கிற அவசியமில்லை. முதல் மனிதனுக்குள்ளாக ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, இப்பொழுது மனிதனே அப்படிப்பட்ட ஒரு படைப்பை அவன் செய்கிறவனாக மாற்றப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் அந்த மெய் ஞானத்தை விட்டுவிட்டு சத்ருவினால் கொடுக்கப்படுகிற அந்த ஞானத்தின் மேல் அத்தனை நாட்டமுடையவனாக, அவன் எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்கிறவனாக அவன் மாறிவிடுகிறபடியினாலே குடும்பத்தை விட்டும் பிரிந்து போகிறவனாக அவன் காணப்படுகிறான். ஆகவே தான் மல்கியாவிலே சொல்லுகிறார், தன் இள வயதினுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி நீ பிரிந்து போகாதபடி இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், அப்படி பிரிந்து போகி மனைவியை தள்ளிவிடுகிற ஒரு மனிதன் கொடுமையினால் தன்னுடைய வஸ்திரத்தை மூடுகிறான் என்று ஆண்டவர் அத்தனை கோபமாக பேசுகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு அழகான ஒரு குடும்ப கட்டுக்கோப்பை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் 4ஆம் வசனத்தில் மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல இருக்கும். மனிதனுடைய உள்ளத்தில் அநேக காரியங்கள் தேங்கக்கூடியதாக இருக்கிறது. அவைகள் தேங்கி தேங்கி மனிதர்கள் மேலே கசப்புகளையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் கொண்டவனாக அவன் மனதினுடைய நிறைவினால் வாய் பேசி அநேகரை காயப்படுத்துகிறான், அநேகரை பிரிந்து போக வைக்கிறான். அவனும் அந்த ஒரு ஐக்கியத்தை உடைத்து விடுகிறவனாக மாறிவிடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய அந்த ஞானத்தின் ஊற்றானது ஒரு பாய்கிற ஒரு ஆறை போல இருக்கிறபடினால அங்கே எந்த கசப்புகளோ எந்த வைராக்கியங்களோ எந்த காரியங்களோ தேங்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் சாலமோன் ஒரு அழகான குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்பைத்தான் அவர் அழுத்தி சொல்லுகிறார் என்றே சொல்ல முடியும். 22ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லி பேசுகிறார். இப்படியாக ஒரு மனைவியை ஒரு பரிசுத்தமான ஒரு சிந்தனையோடு கூட ஒரு பரிசுத்த ஞானத்தோடு கூட அடைகிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய படைப்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டவனாக, ஆண்டவருக்கு துரோகம் செய்யாதபடி சத்துருவுக்கு இடம் கொடுக்காதவனாக தன்னுடைய குடும்பத்தை அவன் அமைத்து கொள்ளும் பொழுது ஒரு கணவனும் மனைவியும் ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றவர்களாக, ஆண்டவருடைய பராமரிப்பை பெற்றவர்களாக, பரிசுத்த ஆவியினுடைய அந்த அனுக்கிரகத்தை பெற்றவர்களாக, தன்னுடைய மனித ஆவியினால் சாதிக்க முடியாத ஒரு மனிதனுக்குள்ளாக கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறதே. அந்த ஆவியோடு கூட இணைந்தவனாக இருக்கும் பொழுது அவன் நிமித்தமாய் பிறக்கிற பிள்ளைகளும் ஆண்டவருக்கென்று பரிசுத்த சந்ததியாய் பிறக்கிறார்கள். அவனும் அவர்கள் ஆண்டவருக்கென்றே வளர்த்து விடக்கூடியவனாக இருக்கிறான். அத்தனை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பையும் இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அழகாக சொல்லுகிறார், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி. அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல இருக்கும். இன்றைக்கி உலக பிரகாரமான மனிதர்கள், பிரிந்து போகிறவர்கள், தன்னுடைய இச்சையின்படி செய்ய பார்க்கிறவர்கள், எல்லா ஞானத்திலும் தலையிட்டு கொள்ளுகிறவர்கள், ஞானத்தில் பிரியம் கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளெல்லாம் வெளிப்படுத்தும்படியாக நினைக்கிற மூடர்களைப் போல வாழ்கிறவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி வாழ்கிறார்கள் என்று இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறான். ஐஸ்வர்யமான பொருள் அவர்களுக்கு அரணான பட்டணம். எனக்கு பணம் இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு அரண், நான் என்னை பாதுகாத்து கொள்வேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய எண்ணத்தில் உயர்ந்த மதில், இதுதாங்க எங்களுக்கு மதில் நீ. ஆனால் உண்மையாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய அரவணைப்பிலே வாழ்கிற குடும்பத்திற்கு கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். இது ஒரு கோபுரத்தை குறிக்கிறது. அந்த நாட்களிலே எதிரிகளிடமிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நகரத்திற்கு உள்ளாக அல்லது நகரத்தை தாக்க வருகிற எதிரிகளிடமிருந்து தப்பும்படியாக மிகப்பெரிய வலிமையான கோபுரங்களை அமைத்திருந்தார்கள். அங்கே உள்ளாக சென்று கொண்டு கதவை பூட்டி கொண்டால் அந்த நாட்களிலே பாம்பு வைத்து தகர்க்கிறதற்கோ மற்ற காரியங்களோ இல்லாதபடியினால் அந்த கோட்டைக்குள்ளாக, அந்த துருகத்திற்குள்ளாக அல்லது அந்த கோபுரத்திற்குள்ளாக சென்று விட்டால் எதிரிகளின் சேனை அவர்களை தாக்க முடியாது. இவர்கள் மேலே இருந்து அநேக கற்களை அந்த எதிரிகள் மேலாக போட்டு அவர்களை அழிக்கலாம், மேலே இருந்து அம்பு இது இவர்களை கொலை செய்யலாம். அத்தனையாக ஆண்டவர்
ஆண்டவருடைய நாமமானது நமக்கு ஒரு சத்ருவிடமிருந்து நம்மை விடுதலை செய்கிற, பாதுகாக்கிற ஒரு பலத்த துருகமாக இருக்கிறது என்பதை இங்கே சாலமோன் ஞானி காட்டி கொடுக்கிறார். பிரிந்து போகிறவன் தன்னுடைய இச்சைகளின்படி பிரிந்து போகிறபடியினாலே அவனுக்குள்ளாக ஒரு எரிச்சலின் ஆவி, ஒரு பயத்தின் ஆவி, இவைகள் சூழ்ந்து கொண்டு அவனுடைய ஆவி முறிந்து போன நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுகிறது. மிகவும் நொந்து போனவனாக, மிகவும் இளைப்படைந்தவனாக, மிகவும் கஷ்டப்படுகிறவனாக அவன் வாழ்கிறவனாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஒரு அருமையான படைப்பாக மனிதனை உருவாக்கி அவனுடைய ஆவியோடு கூட, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிறவன், அவரோடு கூட ஒரே ஆவியாய் இருக்கிறான். அத்தனையாய் அவனுடைய ஆவியோடு கூட இணைந்து அவனை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவராக, அவனை பராமரிக்கிற ஒரு ஆண்டவராக, அவனை பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருந்து வழி நடத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஏசாயா 26 அதிகாரம் 8 9 கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் நினைக்கும் நினைவு எங்கள் ஆத்துமா வாஞ்சியாக இருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்திற்கு குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையில் ஒரு மனிதன் வாழும்படியாக தீர்மானித்து விட்டான் என்று சொன்னால், அவனுக்கென்று நியமித்திருக்கிற குடும்பத்தை விட்டு, அவனுக்கென்று நியமித்திருக்கிற ஒரு ஐக்கியத்தை விட்டு பிரிந்து போகாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும் என்பதை இந்த பகுதியிலே சாலமோன் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அதை அறிந்து ஆண்டவருக்கு பயந்து வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமையா, விடுதலை தாருமையா. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா